தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்விஸ்ம பயனாளிகளின் கோடிக்கணக்கான நிதி மோசடி, அதிகாரிகளின் பிணை நிராகரிப்பு. குளவிக்கோட்டைக்கு இலக்கான 10 தோட்ட தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் பாரிய விபத்திற்குள்ளான பேருந்து, 2 பலி. 90,000 கடந்த டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை, 65 டெங்கு மரணங்கள் பதிவு. 45 பயணிகளுடன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பேருந்து, போலீசார் விசாரணை. யாழ்ப்பாண மக்களின் வெளிநாட்டு மோகத்தால் மயமாகும் பெருந்தொகை பணம். நண்பர்களுடன் பட்டம் விட சென்ற சிறுவன் உயிரிழப்பு. அரசு தொழிலுக்காக காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,62,00,000 இடம்பெற்ற அஸ்விஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி செய்து சந்தேகத்திற்குரிய அதிகாரிகள் 2 பிணை அனுமதியை நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஹட்டன் நீதவான் நீதிபதி பீட்டர் பால் மேற்கண்டவாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். எமது நாட்டில் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட ஏழை மற்றும் முழுமையாக இயலாத குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சமூக நலன்புரி திட்டம் அஸ்விஸ்ம என்பதால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்விஸ்ம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹட்டன் டிகோயாவை சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடையவர்கள் ஆவார். 2 சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்பு அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்பு நீதிபதி அவர்களை இன்று வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக முன்னிலையான வழக்கறிஞர்கள் 2 சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவு வைக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிணை நிபந்தனைகள் ஏதுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த ஹட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்விஸ்ம நலன்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என்றும், மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக வந்துள்ள கூடுதல் முறைப்பாடு குறித்தும் விசாரித்து வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதையும் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். நோர்வுட் அயரபி தோட்ட பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி 10 பேர் தோட்ட தொழிலாளர்கள் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அயரபி தோட்ட பகுதியில் வளமை போன்ற தேயிலை பறித்துக் கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்களே இவ்வாறு குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள மரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூடு கலைந்ததை தொடர்ந்து அங்கிருந்த குளவிகள் திடீரென தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குளவிகள் கூட்டமாக தொழிலாளர்களை தாக்கியதால் குளவிக்கோட்டுக்கு உள்ளான 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் 3 பேர் மாத்திரம் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனையவர் சிகிச்சையின் பின்பு வீடு திரும்பியதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குளவி தாக்குதல் காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டதுடன் குளவிக்கூடு அமைந்திருந்த பகுதியிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மலையகத்தின் பல்வேறு தேயிலை தோட்ட பகுதிகளில் குளவி மற்றும் தேனீக்களின் தாக்குதல்கள் அவ்வப்போது பதிவாகி வருகின்ற நிலையில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்தொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் பாரிய விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை 1:30 மணிக்கு சம்பவித்துள்ளது. பொலனறுவை தமனபாய பக்கமுவ பகுதியூடாக பயணித்த போது திடீரென வீதியை கடந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதால் பாரிய விபத்து சம்பவித்ததுடன் பேருந்து வீதியை விட்டு வீதியோரமாக சென்று வாய்க்காலின் நடுவே அந்தரத்தில் சிக்கிக் கொண்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆணும் பெண்ணும் பலத்த காயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆணும் பெண்ணும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,306 உயர்ந்துள்ளது.
தற்போது வரை நாடு முழுவதும் 65 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் நோயாளிகளின் இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளது. ஆண்டின் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 29,973 ஆகும். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்களில் மட்டும் 4,959 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.96%, அதாவது 47,824 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். தென் மாகாணத்தில் 13,361 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 8,027 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அத்துடன் மாவட்ட ரீதியில் அதிகளவிலான பாதிப்பு கம்பஹா மாவட்டத்திற்கே ஏற்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 19,204 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,955 நோயாளர்களும், கண்டியில் 6,413 நோயாளர்களும், மாத்தறையில் 5,971 நோயாளர்களும், களுத்துறையில் 5,871 நோயாளர்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலையிலிருந்து தனமல்வில நோக்கி சுமார் 45 பயணிகளுடன் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தொன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. புத்தள மகஹொடிய பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:55 மணியளவில் வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் பேருந்து சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற விதம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் புத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக தெரிவித்து யாழ் மாவட்டத்தில் பண மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. கடந்த சில வாரங்களுக்குள் 7,5 கோடி ரூபாவிற்கும் மேற்பட்ட தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. இவ்வாறான நிலையிலேயே கடந்த சில வாரங்களாக இத்தகைய மோசடிகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக 10 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக நபர் ஒருவர் 1,5 கோடி ரூபாவை இழந்துள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியாகும் போலியான விளம்பரங்களை நம்பியே பெருமளவானோர் பணத்தினை இழந்துள்ளனர். கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாகவே அந்த விளம்பரங்கள் அமைந்துள்ளன. எந்த செலவும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் என்ற விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் அவர்களை தொடர்பு கொள்ளுகின்றனர். காலப்போக்கில் மக்களின் நம்பகத்தன்மையை பெறும் மோசடியாளர்கள் அவர்களின் வங்கித் தரவுகளை பெற்றுக் கொள்கின்றனர். அதன் பின்பு ஒரு தொகை பணத்தை வங்கியிலிட்டு காட்டுமாறு கூறிவிட்டு கடவுச்சொல்லை திருடி நள்ளிரவு 12 மணிக்கு பின்பு இந்த மோசடியில் ஈடுபடுகின்றனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே மோசடியாளர்களிடம் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. நண்பர்களுடன் பட்டம் விட சென்ற 14 வயது சிறுவன் மரத்தில் சிக்கியிருந்த பட்டத்தை எடுக்க முற்பட்ட போது தவறி வீழ்ந்து பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அனுராதபுரம் திரப்பணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோடாமடுவ பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தோடாமடுவ திரப்பணி பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவ தினத்தன்று குறித்த சிறுவன் தனது நண்பர்களுடன் சிலருடன் தோடாமடுவ வயல்வெளிக்கு சென்று பட்டம் விட்டுக் கொண்டிருந்தார். இதன்போது மரத்தில் சிக்கியிருந்த பட்டத்தை எடுப்பதற்காக மரத்தில் ஏறிய நிலையில் எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் அனுராதபுரம் திரப்பணி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் நியமனங்களை விரிவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆசிரியர் பற்றாக்குறையை எதிர்நோக்கும் பாடசாலைகள் மற்றும் பிரதேசங்களை உடனடியாக அடையாளம் கண்டு அங்குள்ள வெற்றிடங்களை நிரப்ப அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர் இடமாற்ற முறைமையை ஒழுங்குபடுத்துவதுடன் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு அமைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இடமாற்றங்களை முன்னெடுப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது.
அத்தோடு பாடசாலைகளை கஷ்ட பிரதேசங்களாக வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான கஷ்ட பிரதேச கொடுப்பனவு வழங்கும் முறைமை குறித்து மீளாய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் ஸ்லாபத்திலிருந்து புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் உள்ள கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். அதோடு கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் உள்ள மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையினர் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று மதியம் 12 மணியளவில் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை மதியம் 12 மணி வரை செல்லுபடியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.